ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் வந்து சோயிலுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து நேத்து மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து. அதே டேட்லயே வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த ஒரு கட் ஆஃப்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம். இந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கான அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றது அப்படிங்கற பத்தி டீடைல்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது யுனிவர்சிட்டி வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கீழேயே வந்து பாட்டம்ல நியூ இது ஹெட்லைன்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த விதத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நியூஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. லா அட்மிஷன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் டெட்லைன் எக்ஸ்டெண்டட் டு ஜூன் 15 2025 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 11ஆம் தேதியில இருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த டேட்டை வந்து 15 வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சோ நீங்க இன்னைக்கு டேட்ல இருந்து எப்படி பார்த்தாலும் நேத்து வந்து மெயில் வரல, யாருக்குமே மெயில் வரல. நீங்க வந்து எனக்கு மட்டும் தான் மெயில் வரல, மத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் யாருக்கும் வந்து மெயில் வரல. ஏன்னா யூனிவர்சிட்டியோ ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து மெயில் வராம இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பேக் எண்ட்ல எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து மெயில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மெயில் வந்து எதை பேஸ் பண்ணி ப்ரோ எங்களுக்கு வந்து மெயில் வரும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மார்க், அந்த மார்க்ல இருந்து மேல எக்ஸஸா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சிஸ்டமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி அவங்களுடைய மெயில் ஐடி மட்டும் தனியா எடுத்துரும். எடுத்து அவங்களுக்கு மட்டும் வந்து மெயில் அனுப்புற மாதிரியான டேட்டாஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் அனுப்புவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடந்தே தீரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறது கிடையாது. அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கான்செப்டே. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் அட்மிஷன் போட்டு மீதி இருக்கக்கூடிய சீட் வேகன்சியை வந்து ஃபில் பண்றதுக்காக செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத ஒண்ணு வந்து நடத்துவாங்க. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு டேட் போட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மாசம் ஜூன் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுக்கு வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25/6/2025 இந்த டேட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாரும் இந்த டேட்டுக்குள்ள வந்து போயிட்டு வந்து அட்மிஷன் வந்து போடணும். அப்படி அட்மிஷன் போட்டு அன்னைக்கே காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க பிரின்சிபல் தரப்புல இருந்து. அந்த டேட்ல நீங்க வந்து இப்போ காலேஜ்ல ரெகுலரா போனா போதும். ஜஸ்ட் இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டுக்குள்ள அட்மிஷன் போடணும். அப்ப எப்படி பார்த்தாலும் வந்து 25ல இருந்து 30 தேதி வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 15 கவர்மெண்ட் காலேஜ், ஏன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 15 கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் தான் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி இந்த டைரக்டா வந்து பிரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா போன இயர் வந்து அப்படிதான் வந்தது. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து போயிட்டு இருக்கும். சோ அப்போ நம்ம இந்த 25ல இருந்து 30 தேதி ஜூன் 30 வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, 15 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது, இன்னமும் எவ்வளவு கம்யூனிட்டிக்கு வந்து இன்னமும் சீட் வந்து ரிசர்வேஷன் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு, அதாவது டிஎன்டிஏஎல்யூக்கு வந்து ஒவ்வொரு பிரின்சிபல் வந்து அவங்க அப்டேட் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அப்ப அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த காலேஜில் இவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து அதை மறுபடியும் ஒரு கட் ஆஃப் மார்க் மாதிரி தனியா வந்து போட்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி பார்த்தாலும் ஜூலை மாசம் செகண்ட் வீக்ல வர்றதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிப்போர்ட், சரிங்களா? ஜூலை மந்த் செகண்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் வந்து நீங்க இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து அக்ரிக்கு பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல ஆர்ட்ஸுக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க வேற ஏதாச்சும் படிப்புகளுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, நீங்க அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து லா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதையுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இன்னைக்கு மெயில் வந்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க. அவங்க அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து குடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. எல்லாமே உங்களை வந்து மெயில் மூலியமாக மட்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி கரெக்ட்டா நீங்க வந்து போட்டவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடிய தப்பா குடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க தப்பா குடுத்த மெயில் ஐடியவே புதுசா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஏன்னா அதே மெயில் ஐடி சேமா உங்களுக்கு வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா, நீங்க தப்பா குடுத்த மெயில் ஐடிய அப்படியே நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நியூ மெயில் Gmail ஆப் ஓப்பன் பண்ணி புதுசா அதே மெயில வந்து கிரியேட் பண்ணிட்டு, நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதான் வந்து ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய காமன் டவுட் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம்? ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க இதே நம்பி வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. அடுத்த வீடியோல எந்த மார்க் வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா சென்ற ஆண்டு நடந்த கவுன்சிலிங் அப்டேட் படி நம்ம அனலைஸ் பண்ணி வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அத கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.